கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் லேப்டாப்பை வச்சு கூட டைப் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட இப்போ ஃபோன் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபோனில் வந்து எக்ஸல் ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் வந்து கார்னரில் உள்ள ப்ளஸ் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாங்க் ஒர்க் புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து அப்படியே எல்லாமே சேமாக அப்படியே வரணும் எல்லா செல்லுலையும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 1ன்னு கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அந்த செல்லை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆயிரும். இப்போ 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதே மாதிரியே 1ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 1 மட்டும் கிளிக் பண்ணாமல் அதுக்கப்புறம் இன்னொரு செல்லில் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 இதையுமே கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தான் இழுத்து விடணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டோமாக்கும். எவ்வளோ தூரம் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து நம்பரிங் சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இன்னொரு டவுட் என்னென்னா, எப்படி ஜான்வரி பிப்ரவரியை வந்து கரெக்டாக வந்து கொண்டு வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்லை கிளிக் பண்ணிட்டு ஜான்வரி அப்படின்னு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாக்கும் அதை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு தாட்டி வந்து நம்ம நம்பர் மாதிரி 2 செல்லை டைப் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு ஜான்வரின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிங்களாக்கும் நம்ம எதளவு ட்ராக் பண்ணிக்கோமோ அதளவு வந்து கரெக்டாக வந்து கிளிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு டேட்டையும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களோட சிஸ்டத்தோட டேட்டை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 26 போட்டு 01 அதுக்கப்புறம் 2025 அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து கிளிக் கொடுத்து ஃபில் கொடுத்துட்டு ட்ராக் அப்படி பண்ணிங்கனாக்கா நீங்கள் எதாவது ட்ராக் பண்ணுறீங்களோ அதோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன்.